ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கயல் பார்த்தோன்னா பல வதந்திகள் இப்போ பரவுன்னு பரவிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம கயலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க கயலோட ஃப்ரெண்டு. ஸோ என்ன அப்படிங்கிற ட்விஸ்ட்டை இந்த வீடியோ முழுக்க பார்க்கணுன்னா வீடியோவும் முழுக்க பார்க்கணும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கயல் வந்து நிறைய போராட்டங்க கயலுக்கு. இப்போ கயல் பற்றின வதந்திகள் ரொம்ப ஸ்பிட் ஆகிருக்கு. இப்போ இந்த வதந்திகள் எல்லாத்தையுமே வந்து கயலோட ஃப்ரெண்டான சக்தி வந்து இந்த வதந்தியை பார்த்துட்ருக்காங்க ஃபோனில் வச்சு. ஃபோனில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் சக்தியோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரு ரொட்டீனில் சாப்பிட்றாங்க, டிவி பார்க்குறாங்க, அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நம்மளை கயலோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே அந்த வீடியோ பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சக்தியோட அம்மா வந்துட்டு கூப்பிட்றாங்க, வாமா சாப்பிட வாமா அப்படின்னு சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க, நான் சாப்பிட்றேம்மா, ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு. என்னம்மா ஆச்சு, என்ன கஷ்டமாக இருக்குது, என்ன ஃபோனில் உட்காந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு. கயலை பற்றி ரொம்ப தப்பாக வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுமா. அவங்க அத்தைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா. எப்படிம்மா கயலை பற்றி இப்படி நாக்கு கூசாமல் இவங்க இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் வாய் வருது. இவங்கெல்லாம் சரியான பணக்கார திமிரு தானம்மா இதெல்லாமே. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நம்ம அண்ணனோட நிலைமையை நீ யோசித்து பார்த்தியாம்மா. அந்த மாதிரி தாம்மா இப்போ கயலும் கஷ்டப்படுறா அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்க அம்மா, புரியுதுடி, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, பணக்காரவங்க, பணம் இருக்குன்னு கேட்க ஆள் இல்லைன்னு இப்படிலாம் பண்ணுறாங்க. பாவண்டி கயல், புருஷனையும் தொலைச்சிட்டு புருஷனையும் காணோன்னு ஒரு பக்கம் தேடிட்டோம். இந்த மாதிரி அவமானத்துலேயும் தலை குனிஞ்சு தலை நிமிர்ந்து நடக்காமல் பாவம் வீட்டுக்குள்ளேயே சுருண்டு போய் கிடக்குறா. என்ன பண்ண முடியும். இப்படியெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவை நல்லதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. நிறையா பேர், முக்கால்வாசி பேர் கெட்டதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வர்றதையும் இந்த மக்கள் கண்மூடித்தனமாக நம்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அந்த சக்தியும் சக்தியோட அம்மாவும் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க கயல் ஃப்ரெண்டான சக்தி. அப்போ தான் வந்து சக்தி சொல்கிறாங்க, நம்ம அண்ணனுக்கும் இப்படி தானமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணன் ஃபோட்டோவை காட்டுறாங்க சீரியலில். ஸோ அவங்க அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணை வச்சு அவங்க அந்த பொண்ணை இந்த அண்ணன் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மேலே ஒரு பொய்யான பழிங்க. அந்த பழினால் அந்த அண்ணன் அந்த அவமானம் தாங்க முடியாமல் தன்னை தானே மாற்றிக்கிட்டாங்க. அதாவது தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கான காரணமே என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் நிறைய வதந்திகள் வரும். ஸோ நார்மலாக இந்த சீரியல்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய விதமான வதந்திகள் வரும், நிறைய பொய்கள் சொல்லுவாங்க, நிறையா ஸ்கேம் நடக்கும், நிறைய தப்பான விஷயங்கள் வரும், நம்ம மைண்டை கன்வின்ஸ் பண்ணுற விஷயங்கள், நிறைய ஃபேக் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் ஃபேக் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வருங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து இதில் ஏதோ ஒருத்தவங்க சிக்கியிருக்காங்க, இல்லை நீங்கள் சிக்கி வெளியே வந்திருக்கீங்க, இல்லை ஏதோ பெரிய ஸ்கேமில் மாட்டிட்டு வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. திரும்பியும் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு அந்த விஷயங்களெல்லாம் பொய்யான விஷயங்களை உண்மைன்னு நம்பி கெட்டு போகாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு பொருள் ஆர்டர் போட்டு வாங்கினா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இது உண்மையிலே வந்து ட்ரஸ்டட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேஜஸை வந்து செக் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, இந்த ஃபாலோவர்ஸ் ஃபேக் ஃபாலோவர்ஸா இல்லை ட்ரூ ஃபாலோவர்ஸா, இல்லை வந்து நிஜமாகவே இவங்க வந்துட்டு எப்போ இந்த அக்கௌண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிஜமாகவே இது ட்ரஸ்டட் தானா, இதை பற்றின ஏதாச்சும் வெப்சைட் கூகுளில் இருக்கா, இல்லை இதை பற்றின இந்த சேனல் பற்றின ஏதாச்சும் ஃபேக் ரிவ்யூஸ் இந்த கூகுளில் இருக்கா, இல்லை ட்ரூ ரிவ்யூஸ் இருக்கா, ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது, ஆர்டர் நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணியிருக்காங்களா, பண்ண ஃபோட்டோஸ்லாம் உண்மைதானா, டிரான்சாக்ஷன் எல்லாமே உண்மைதானா. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு திங்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கும்போதும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக, அதுவும் இன்ஸ்டாகிராம்லாம் ஏன் இன்க்ளூடிங் இந்த கதையை சொல்லும்போது எனக்கே ஒன்று ஞாபகம் வருது. இன்ஸ்டாகிராமில் நானே வந்து ஏமாந்துருக்கேங்க ஆர்டர் போட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதை தாண்டி இன்ஸ்டாகிராமில் ஆர்டர்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா.
அப்படி தெரிய வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் யார்ட்டையுமே நான் ஏமாந்ததில்லை. அப்படிங்கிற சமயத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு என்ன சொன்னாங்கன்னா 3 ட்ரெஸ்ஸு, அந்த 3 ட்ரெஸ்ஸுமே செம்ம கிராண்டு. ஒரு ட்ரெஸ்ஸையே வந்து 2000 மதிக்கலாம். ஸோ அப்போ 3 ட்ரெஸ்னால் 6000. ஸோ அப்போ 3 ட்ரெஸ் காம்போ வெறும் 1200 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், சே 3 ட்ரெஸ்ஸும் பக்காவாக இருக்குது, 1200 தான், இதோட நம்ம வாங்கி வச்சு செலப்ரேஷனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸையும் 1200 கொடுத்து ஆர்டர் போட்டேன். அதுவும் வந்து முன்னாடி பே பண்ணால் தான் ஏமாற்றுவாங்க, கேஷ் ஆன் டெலிவரினா ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேவலமான மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே சுத்த போய் ஆக்சுவலாக கேஷ் ஆன் டெலிவரியிலையும் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது நான் ஏமாந்தப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மூலமாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை மிஸ் பண்ணாமலே கவனிங்க. நீங்களும் இதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கலாம். சீரியல் மட்டும் நம்ம பார்க்காம சீரியலை நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சும் பேசும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கலன்னா இதை ஓட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நான் அந்த 3ஐயும் கொடுத்து 1200க்கு கேஷ் ஆன் டெலிவரி போட்டு வாங்கிட்டேங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த டெலிவரிக்கு கொண்டு வருவாங்களே அவங்களே இந்த டெலிவரி ஃபேக் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை டெலிவர் பண்ணாமலே எனக்கு 3 டேஸ் பின்தங்கினாங்க. ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸை பார்க்கணும், ட்ரெஸ்ஸை பார்த்தே ஆகணும், செம்ம ஆர்வம். அதோட அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இருக்கவே விடலை. ஆனால் ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்கினா எனக்கு அந்த 3 ட்ரெஸ்ஸையும் பார்க்கணுன்னா, ஏமா இது கொஞ்சம் ஃபேக் மாதிரி தெரியுது, இட்ஸ் ஓகேவாம்மா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தானே ஆர்டர் போட்டிருக்கீங்க, இது ட்ரூவான பார்சல் மாதிரி தெரியல, நான் கொண்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு நான் சொல்லிடுறேன், ஆனால் அதெல்லாம் இருக்காது, நீங்கள் கொண்டு வாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திமிர் எடுத்து சொல்லிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸோட ஆர்வத்தில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த இச்சை வந்து என் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நான் பார்த்தேன். 1200 நான் அந்த அண்ணாட்ட கொடுத்து நான் பார்சலையும் பிரித்து பார்க்கவே இல்லை. 1200 கொடுத்து நான் நீங்கள் பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அண்ணாக்கு என்ன தான் ஃபேக்காக இருந்தாலும் இப்போ அவங்கள பொறுத்தல என்ன, அவங்களோட வேலை வரணும், கொடுக்கணும், போயிடும். மத்தபடி ஃபேக்குன்னு அவங்க ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதும் இது என் கையில் தானே இருக்குது. ஆனால் நான் அதை பண்ணவே இல்லை. ஸோ பண்ணாமல் அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணேன் அப்படின்னா வாங்கிட்டேன், காசு கொடுத்து வாங்கிட்டேன். பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்த்தா வந்து இந்த கிழிஞ்சு போன சீலைகள் இருக்கும்லங்க, அந்த சேலை கூட நல்ல சேலை கிடையாது. சரி எதையாச்சும் பொறுக்கி அடிச்சாச்சும் வீட்டுக்காச்சும் உடுத்திக்கலாம், இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு பார்த்தா இந்த இந்த டென்ட்டு போட்டுலாம் தங்குவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து சேலை வாங்கிட்டு இந்த மாதிரி பக்கெட்டு ட்ரப்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சேலைங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி அதில் வந்துட்டு ஸ்மெல்லே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இன்னும் இன்க்ளூடிவ் சொல்லப்போனால் குப்பையில் போடுற சாரீ தான் அது. அப்படி ஒரு 3 சாரியை வந்து எனக்கு வந்து பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ அது பார்த்தோன்னே எனக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு. 1200 நான் ரொம்ப பாடுபட்டேன். எது கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கினாங்க. எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. நான் அதனாலேயே சரி 1500 போனாலும் போயிட்டு போகுது, போலீஸ் ஸ்டேஷன் அது இது இந்த ஸ்கேமில் அலைய முடியாதுன்னே நான் விட்டுட்டேன். ஆனால் ஸ்கேம் பண்ணவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக இப்போ என்கிட்ட 1200 ஒரு ஆள்கிட்ட வாங்கினா அவன் ஒரு நேரத்தில் எத்தனை பேருக்கு அனுப்புவான். ஸோ அப்படிலாம் நடக்குதுங்க. சீரியல் பேசுகிறதுக்கு பதிலாக நான் இதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அதனால் ஸோ கயல் சீரியலில் இவ்வளோ தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். டடா.